ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ் மொய் விருந்து வைக்கணும், அதன் மூலமாக வர பணத்தை வச்சு எப்படியாவது டாக்டர் சீட்டு வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழோட அவங்க அப்பா ஆட்டோ வச்சு ஊர் ஃபுல்லாக அலௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த நாளில் மொய் விருந்து நடக்கும், நீங்கள் எல்லாருமே வந்துடணும் அப்படின்ற மாதிரி இன்வைட் பண்ணிகிட்டே போவாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட சாவித்திரியும் தாமரையும் இதை எப்படியாவது கெடுக்கணும், அந்த தமிழ்ச்செல்வி டாக்டர் ஆகவே கூடாது, இந்த சேதுவும் தமிழ்ச்செல்வியும் எப்போவுமே பிரிஞ்சே இருக்கணும், அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. நம்ம கெடா விருந்து வைப்போம், ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளோட கெடா விருந்துக்கு மட்டும்தான் வரணும், அந்த தமிழ்ச்செல்வி ஏற்பாடு பண்ணுற மொய் விருந்துக்கு யாரும் போகவே கூடாது, அவள் எந்த நாளில் மொய் விருந்து ஏற்பாடு செய்கிறாளோ அதே நாளில் அதே டைமில் நம்மளும் கெடா விருந்து வைக்கிறோம், ஊரில் உள்ளவங்களை எல்லாருமே நம்ம சைடு தான் திரட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரி பிளான் பண்ணுறாங்க. இந்த விஷயத்த ராஜாங்கக்கிட்டையும் சொல்கிறாங்க. ராஜாங்கமே நம்ம சொந்தக்காரங்கிட்ட பங்காளி அண்ணன் தம்பின்னு எல்லாருக்கிட்டையுமே சொல்லி அனுப்புங்க, வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. எங்கள் தாமரைக்கும் எங்கள் சாவித்திரிக்கும் பயங்கர சந்தோஷம். அதுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச நம்ம தமிழோட அம்மா சொல்கிறாங்க, தமிழ் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குமா, கெடா விருந்து தான் எல்லாருக்குமே பெஸ்ட்டாக இருக்கும், எல்லாருமே ஓசியில் கறி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே தான் போவாங்க, தமிழ் நம்ம நினைக்கிற காரியம் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா, நான் குறித்த நாளில் குறித்த டைமில் கண்டிப்பாக மொய் விருந்து நடக்க தான் போகுது, அதன் மூலமாக நமக்கு பணம் வரதான் போகுது, அதை வச்சு நான் டாக்டர் சீட்டு வாங்குறேம்மா, இவங்க எல்லார் முன்னாடியும் நான் டாக்டர் ஆகிட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு அந்த ஆத்தா துணை இருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னமோ தமிழ், ஏதோ ஒரு தைரியத்தில் சொல்கிற, கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு நம்ம மொய் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே மொய் விருந்து வைக்கிறாங்க. அப்போது இங்கே ராஜாங்கமும் எல்லாருமே, அதாவது ஓரளவுக்கு கொஞ்சம் பேர் தான் வராங்க, வந்தவங்க எல்லாருமே நம்ம தமிழ்ச்செல்விக்கு தான் பணம் நிறையவே வச்சுட்டு போகிறாங்க. ராஜாங்கமும் வராங்க. ராஜாங்கம் மட்டுமே 1,00,000 ரூபாய் மொய் விருந்து வச்சுட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் இலையெல்லாம் எடுத்து பார்க்குறப்ப ஒரு 2,00,000 ரூபாய் தேறி இருக்குது. இதை பார்த்ததுமே தமிழ்ச்செல்விக்கு ரொம்பவே சந்தோஷம். இதை வச்சு அந்த பணத்தை வச்சு டாக்டர் சீட்டும் வாங்கிடுறாங்க. டாக்டருக்குமே அதுக்காக படிக்கிறதுக்கும் போகிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ராஜாங்கத்துக்கு தெரிய வருது, தமிழ்ச்செல்வி ஏதோ ஒரு சுச்சுவேஷன்னால தான் அவங்க அப்படி போய் சொல்லி ஏமாத்திருக்கா, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, இப்போது உண்மையாகவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, நம்ம வீட்டு வாரிசை சுமந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கிட்ட பேசி, இனி நீயும் தமிழ்ச்செல்வியும் ஒன்றா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படின்னு